அடிப்பட்ட இவருக்கே சட்டை கிழிஞ்சிருக்குன்னா அடி வாங்கின அவருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஜாஃபர் சாதிக்கை கைது பண்ணிட்டாங்க. ராஜஸ்தான்ல ஐயா வேற லெவல்ல ஒரு இடத்துல இருந்திருக்காரு போல. எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு நம்முடைய காவல்துறை அதிகாரிகளும் போதை தடுப்பு உயர் அதிகாரிகளும் கைது பண்ணிட்டாங்க. இப்போ எல்லாரும் பதற ஆரம்பிக்கிறாங்களே தமிழ்நாட்டில். அடுத்தது யார் தலை உருளுமோ, அடுத்தது யாருடைய பெயர் அடிபடுமோ, இந்த சினிமா டைரக்டரா, அந்த சினிமா ஃபினான்ஷியரா, இந்த அரசியல்வாதியா, அந்த அரசியல்வாதியா, வேற யாரு? நான் போலி பாஸ்போர்ட்ல ஊர் சுற்றி இருக்காருங்க. அதெல்லாம் பாலிமர் செய்தியில் பெருசாக சொல்கிறாங்க. ஆனால் அதே பாலிமர் செய்தியில் திமுகவினுடைய அயலக அணியில் இருந்தார் அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு ஒரு அரசியல் கட்சியில் இவர் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சார் திமுகங்கிற பேரை சொல்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, எதுவோ அவங்களுடைய தர்மம், அவங்களுடைய விசுவாசம், இது எல்லாத்தையுமே எல்லா ஊடகங்களும் காண்பித்து கொண்டே இருக்கிறார்கள்னு வச்சுக்கோங்களேன். அதாவது செய்தியினுடைய விசுவாசம், கட்சியினுடைய விசுவாசம்லாம் கிடையாது. ஸோ ஜாஃபர் சாதிக்கை இப்போ கைது பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்தடுத்த திருப்பங்களாக என்ன நடக்க போகுது? கண்டிப்பாக அவருக்கு உதவி வேணுங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சினிமா கூட தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்தவர்கள், அவர் கூட ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணவங்க, அவங்க கூட நிறைய கென்யாவுக்கெலாம் போனவங்க, இப்படின்னு சொல்கிற பல பிரச்சனைகள் பல நபர்களை வந்து சூழப்போகிறது. அரசியல் புயலில் இது ஒரு முக்கியமான புயல். ஆனால் இன்னொரு புயல் மையம் கொண்டது அப்படிங்கிறது பார்த்துருக்கீங்களா? இப்படி அவர் அவமானப்படுத்தணும்னு சொன்னா சும்மா மு.க. ஸ்டாலின் சொன்னாலே போதுமானது. நாள் நண்பர் நலம் விரும்பி என் தமிழ் ஆசான் கலைஞரின் மகன் மாண்புமிகு தமிழக முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களை கேவலப்படுத்த வேண்டும் அப்படின்னா மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பெயரை உச்சரித்தாலே போதும் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் கமலஹாசன் அவர்கள் இன்னைக்கு திமுகவினுடைய அறிவாலயத்துக்கே போயிட்டார். ஒரு சீட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டார். மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு சீட்டு பார்சல் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு சீட்டை கொடுத்துட்டாங்க. ஆனால் கமலஹாசன் போட்டியிடுகிறாரா என்று பார்த்தால் கிடையாது. எங்களுடைய கட்சி மக்கள் நீதி மையம் அப்படிங்கிறது திமுகவினுடைய கட்சிக்காக போராடும். எங்களுடைய வாக்காளர்கள் நாங்கள் எங்களுடைய தேர்தல் பணிகள் அப்படிங்கிறத யாருக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறது தெரியாமலேயே இங்கே கொடுப்போம் இல்லாட்டி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பலரும் சொன்னாலும் நாங்கள் செய்வதை சரியாக செய்து அதில் பிழை இருந்தாலும் அதையும் திருத்தி மீண்டும் கமலஹாசன் மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டேன்ல. இல்லை, மக்கள் நீதி மையம் திமுகவுக்கு இப்போது என்ன செய்ய போகிறாங்க? வேலை செய்ய போகிறாங்க, அவ்வளோதான். இன்னும் சில அரசியல் புயல்கள் எல்லாமே இருக்குது. இது ஆழமான அரசியல் சதுரங்கம். போதைப் பொருள் கடத்தல் மன்னன் எங்கள் அண்ணன் ஜாஃபர் சாதிக் அவர்கள் இதோ கைது செய்யப்பட்டார் அப்படிங்கிற செய்தி தான் இன்னைக்கு ரொம்ப பரவலாக பேசப்பட்டு இருக்கு. நான் சொன்ன மாதிரி போலி பாஸ்போர்ட்டாக இருக்கட்டும், மர்ம கட்சியில் வேலை செய்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி ஊடகங்களுடைய அறமாக இருக்கட்டும், இது எல்லாமே ஜாஃபர் சாதிக்கை சுற்றி விளையாண்டுக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிறவர் வெறும் அரசியல் புயல் மட்டும் கிடையாதுங்க. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் பல நபர்களுடைய முகத்திரையை கிழிப்பதற்கான செம்மையான ஒரு சம்பவம் சிக்கி இருக்கு. ஸோ இந்த சம்பவத்தை எதிர்க்கட்சி தலைவர்கள் பிடிச்சிட்டாரு. எதிர்க்கட்சி தலைவர்னு சொன்னால் யாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். இன்னைக்கு அவருடைய எக்ஸ் வலைதளத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவருடைய ப்ரொஃபைல் எடுத்து பார்த்தீங்கன்னா, சே நோ டு ட்ரக்ஸ். அது எல்லாரும் சொல்கிறதானே விக்கி அப்படின்னு கேட்டால் எல்லாரும் சொல்கிறது வேற. விடியலை நோக்கி பயணம் அப்படின்னு சொல்லி திமுக வைக்கும்போது சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் டிஎம்கே, ட்ரக்ஸையும் டிஎம்கேயும் வேண்டான்னு சொல்லி தவிருங்கள் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தையெல்லாம் போட்டு மனுஷன் நியூ ட்ரெண்டுக்கு வந்திருக்கார். இந்த மாதிரி ட்ரெண்டை பிடிங்க சார். இப்போ தான் அதிமுகவினுடைய ஐடி விங்லேருந்து ஏதோ ஐடியாலாம் பிறந்திருக்கு போல. அந்த ஐடியாவை இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சும்மா வச்சு விளாச ஆரம்பிச்சிருக்கார். தொடர்ந்து வரணும்ல, டெய்லி வரணும்ல, மாசத்துல வர வேண்டியது, 2 ரீல்ஸ் எடுக்க வேண்டியது, போயிட வேண்டியது. ஆனால் கொஞ்சம் ஸ்பீடாக, கொஞ்சம் சீக்கிரமாக உங்களுடைய ரியாக்ஷன் ரொம்ப பெரிய அளவில் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரியாக்ஷன் ஸ்பீடாக வரட்டும், தெளிவான கருத்துக்கள் உள்ளே வரட்டும், நிறைய பேட்டி கொடுங்க, நிறைய விதமான கூட்டங்களை கூட்டுங்க. நிறைய பேர் இருக்காங்களா அதிமுகவில், 2 கோடி தொண்டர்கள் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அந்த தொண்டர்களுக்கு பெரிய அளவில் பேச்சாற்றல் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் இருப்பாங்க. கல்யாண சுந்தரம் அவர்கள் இருக்காங்க. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து பெரிய அளவில் என்ன செய்யலாம்? ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம், திமுகக்கு எதிரான ஒரு அலையை உருவாக்கலாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் பம்மி வேலை பண்ணுறாரு அப்படிங்கிறதான் கொஞ்சம் ஏதோ ஒரு டவுட்டா இருக்கு. இதெல்லாம் ஒரு லட்சியத்துக்காகத்தான். ஆனா இன்னொரு விஷயத்தை தெளிவுபடுத்திட்டார். பிஜேபி கூட எங்களுக்கு எந்த விதத்திலும் என்ன கிடையாது, இந்த முறை நாங்க கூட்டணி வைக்க போறது கிடையாது, இது தொண்டர்கள் எடுத்த முடிவு, இது உயர்நிலை மட்ட குழு எடுத்த முடிவு அப்படின்னு சொல்லி அவர் என்ன செஞ்சிட்டார்? பிஜேபிக்கு என்கார்டை போட்டுட்டாரு. டேய்,
எண்டு காடு போட்டு எகத்தாளமாடா பண்றீங்க. பார்க்கலாம். பிஜேபி கூட இல்லைன்னு சொல்றாங்க. எலெக்ஷனுக்கு பிறகு திமுக அதிமுக ஒன்றிணைவார்களா, இல்லை எலெக்ஷனுக்கு பிறகு அதிமுக பிஜேபி ஒன்றிணையுமா, இல்லை திமுக பிஜேபி ஒன்றிணைவார்களா அப்படிங்கிறதுலாம் காலம் தான் பதில் சொல்லும். என்ன வேணாலும் நடக்கலாங்க அரசியல்ல. பாருங்களேன், மக்கள் நீதி மையம் போய் திமுக ஒரு சீட்டுக்காக நின்று இருக்காங்க அப்படிங்கிறதும் பல வருடங்களாக ₹1 பூமர் இருக்கு பார்த்தீங்களா, ₹1 பூமர். நான் சின்ன வயசுல இருக்கும்போது அதுக்கு ₹1 தான், இப்போ ₹1 தான். அந்த பூமர் இருக்கு பார்த்தீங்களா, பூமர், ₹1 பூமர். அதே மாதிரியான ஒரு நிலைமை தான் இப்போ விசிகா, பூமர், விசிகா, திருமாவளவன் அவர்கள், இது எல்லாமே ஒரே மாதிரி தான். 2009 2 சீட், 2014 2 சீட், 2019 2 சீட், 2024 2 சீட், உதயநிதி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அங்கேயும் 2 சீட்டுன்னு சொன்னா தாங்காதியா? நீங்க 2009லயும் 2 சீட்டு, 2014லயும் 2 சீட்டு, 2019லயும் 2 சீட்டு, 2024லயும் 2 சீட்டு. எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? சங்கத்தமிழன் ஒருத்தர் இருந்தார். 3 சீட்டுக்கு அறிவிப்பு நாளைக்கு வரும், எங்களுக்கு மட்டும் 3 சீட்டு கொடுக்கல, தீக்குளிப்போம், இல்லாட்டி தீக்குளிச்ச வரலாறுலாம் இருக்குன்னு சொன்னாங்களே. இன்னைக்கு எல்லாரும் அவரை போட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. 3 சீட்டு வாங்கலைனா நாங்கள் தீக்குளிப்போம். சாவு சாவும்ல. நாட் ஒன்லி சங்கத்தமிழன், ஒட்டுமொத்தமா விசிகாவை போட்டு என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. காரணம் என்ன? உங்களுடைய மதிப்பு தெரியாம, விசிகாவினுடைய உழைப்பு தெரியாம, கடைசியா திருமாவளவன் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? திமுக எங்களுக்கு 2 தொகுதி விட்டு கொடுத்திருக்கிறது என்று யாரும் நினைக்காதீர்கள், நாங்களா தொகுதி பங்கீட்டின் அடிப்படையில் எங்களுக்கு 2 தொகுதி போதும் அப்படின்னு சொல்லிட்டோம். திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு தொகுதியை கொடுத்தது நாங்கள் வாங்கிக் கொண்டோம் என்பதை விட நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பகிர்ந்து கொண்டோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. வேற லெவல்யா, சூப்பர்யா. சாலமன் பாப்பா அவர்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? பட்டிமன்றத்தில் ஒரு நபர் அப்படியே ஒரு பாயிண்ட் எடுத்து போட்டோன்னா, என்னமா சொல்கிறாயா அப்படின்னு சொல்லுவார் பாருங்க. அதே மாதிரி இருந்துச்சு. பரவாயில்ல, எங்களுக்கு 2 தனி தொகுதி தான் அப்படிங்கிறத, சார் நீங்கள் மனநிறைவோடு தான் அதை ஏற்றுக்கொண்டீர்களா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறார். மனநிறைவு இல்லாமல் எப்படி கையெழுத்து போடும்? உடனே திருமாவளவனர்கள், மனநிறைவு இல்லாமல் நாங்கள் எப்படி கையெழுத்து போடுவோம் அப்படின்னு கேட்டார் பாருங்க. லாக் பண்ணுறார். இன்னொரு இடத்துல, நாங்கள் மனம் திறந்து பேசினோம், உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுப்பதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் ஒரு சீட்டு உங்களுக்கு கூடுதலாக கொடுத்துட்டா மீதம் இருக்கும் கட்சிகள் எல்லாம் ஒவ்வொரு சீட் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க, அந்த நேரத்தில் கூட்டணிக்குள்ளே பெரிய சிக்கல் வந்துடும், அதனால் நாங்கள் 2 சீட்டு போதும், தனி தொகுதியே போதும், பழைய தொகுதியே போதும், வெற்றி பெற்ற தொகுதியே போதும் அப்படின்னு சொல்லி நாங்கள் தான் பெருந்தன்மையுடன் திமுகவுக்காக என்ன செஞ்சிட்டோம், விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா. இது திருமாவளவன் அவர்களுக்கு வேணால் ரொம்ப பெரிய அளவில் சூப்பரான செய்தியாக இருக்கலாம். ஆனால் விசிகா, நான் இருக்கிற காலகட்டத்திலேயாவது 3 சீட்டு விசிகா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உயர வேண்டும் அப்படின்னு நினைச்ச பல தொண்டர்களுக்கு எனக்கு வருத்தம்பா, எனக்கு ரொம்ப வருத்தம், பெருமளவு ஏமாற்றம் தான். அடுத்ததா வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம், தர்மபுரி எம்பி டாக்டர் செந்தில்குமார் அவர்கள். அவர் கண்டா வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தர்மபுரியில் யாரும் போஸ்ட் ஒட்டியிருக்காங்கப்பா. ஒன்று பிஜேபியாக இருக்கும், இல்லாட்டி ஏடிஎம்கேவாக இருக்கும். நாம் தமிழர் கட்சி அப்படி ஒட்டியிருப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். பட் நாம் தமிழர் கட்சியை பற்றி வாரேன். அப்போ உடனே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி இந்த எம்பி அவர்கள் செய்தது, தர்மபுரியில் செய்தது அப்படின்னு சொல்லி இன்னொரு போஸ்டர், கேள்வி கண்டா வர சொல்லுங்க, பதில் இதோ, தர்மபுரிக்காக டாக்டர் செந்தில் இவ்வளவு செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி 50 விஷயத்தையும் போட்டிருக்காரு. பல கோடி ரூபாய்க்கு நான் தர்மபுரிக்கு இதை செஞ்சிருக்கேன், அதை செஞ்சிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காரு. கீழே என்ன தெரியுமா போட்டுக்கிருக்காங்க, மாட்டிக்கிட்டான் பங்கு, மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள், இல்லாட்டி நிறைய ரிப்ளைஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. குத்துமதி பார்த்தா கேட்டியா? என்னையா கண்டா வர சொல்லுங்க தருமபுரி எம்பி அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர், அதற்கு தருமபுரி எம்பி சார்பா பதிலடி போஸ்டர். இதுல எங்க மாட்டிக்கிட்டாரு செந்தில் அவர்கள் அப்படின்னு கேட்டா எங்கேயுமே கிடையாது. ஏண்டா மத்திய அரசாங்கம் எதுவுமே உங்களுக்கு செய்யலன்னு சொன்னீங்களே, மத்திய அரசாங்கத்தினுடைய இத்தனை கோடி ரூபாயை வாங்கி இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன்னு சொல்லி பெரிய போஸ்டர் ஒட்டியிருக்கியே, அப்போ நீ சொல்றதுல எது உண்மை எது போய் அப்படின்னு சொல்லி டாக்டர் செந்தில்குமார் அவர்களை பார்த்து நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயையோ ஆமாம்ல, மாட்டிக்கிட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி இனிமேல் செந்தில்குமார் அவர்கள் நினைப்பாரா? இல்லை இதெல்லாம் என் வீட்டு பணம் சொல்ல முடியாது, இதெல்லாம் திமுக பணம் அதுவும் சொல்ல முடியாது. அப்போ இத்தனை கோடி ரூபாய் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அதற்கு காரணம் நீங்களா இருந்திருக்கீங்க,
கேட்டால் மத்திய அரசாங்கம் எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே அப்படிங்கிற இந்த கேள்வியை டாக்டர் செந்தில் அவர்கள் வாசித்தார்கள் என்றால் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் எக்கோ தான். ஆனால் இதில் வேறொன்று வைக்கணும் தான் நினச்சேன், மீம்ஸ். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் அப்படிங்கிற மாதிரி தான். பட் பாவம் பெரிய மனுஷனாக இருக்கார் பார்த்தீங்களா, அடிக்கடி வேற வாயை விட்டு நிறைய பேருக்கு சூப்பரான கண்டென்ட்லாம் கொடுப்பாரு. அதனால் அவருக்கு இதே மாதிரியான பதில்கள் கீழே நிறைய இருக்குது, நீங்கள் போய் வாசித்து பார்க்கலாம். ஒரு அரை மணி நேரம் விடாமல் சிரிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா சங்கத்தமிழன் அவர்களுடைய கடைசி ஒரு வரிதான். பாய்வதற்காக பதுங்குவது தான் மறைமுக செயல் திட்டமாக அமையும். பாய்வதற்கு இயலாது என்ற நிலையில் பதுங்குவது என்பது ஒரு தற்காப்பு செயலாகுமே தவிர ஒரு செயல் திட்டம் ஆகாது. அதாவது இப்போ 3 சீட்டு நாங்கள் கேட்டு எங்களுக்கு பாயிறதுக்கு அங்கே இடமே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறது தற்காப்பு திட்டம்ப்பா, இதெல்லாம் செயல் திட்டம் கிடையாது, புரிகிறதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார். எங்களுக்கு நல்லா புரிகிறது, உங்களுக்கு நல்லா புரிகிறதா, உங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிற மாதிரி கீழே கருத்துக்கள் வெளிவந்திருக்கு. நிறைய பேர் பெட்ரோல் டீசல்லாம் நான் செலவு பண்ணுறேன், எப்பப்பா தீ குளிக்க போறீங்கிற அளவுக்கு கேட்டுட்டு இருக்காங்க. நான் அவர் பேசின பேச்சு அப்படி. கடைசியாக சீமானவர்கள், எப்பா சீமானவர்கள் ஏதோ ஒன்று சொன்னாராமே, ஏன்னா இந்தியாவினுடைய பாரத மாதாவது புடுங்கின மாதா. அழகுமுத்துக்கோன் காலத்துல ஏதடா இந்தியாவா இந்தியா, ஓம் பாரத மாதா புடுங்கின மாதா இங்கிட்ட, ஓம் பாரத மாதா புடுங்கின மாதா என்ன சொல்லுது போனதுன்னு புடுங்கின மாதா. ஏழ்ரை இது வந்தாலே ஏதாவது வில்லங்கத்துல கொண்டு வரா. எப்படி இந்த வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வந்துச்சு சீமான்? ஓகே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், வேற ஒரு பிரச்சனை கிடையாது. ஆதி காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம் அப்படிங்கிறது தான். கஷ்டப்பட்டு ஒரு கட்சியை, உதாரணத்துக்கே சொல்லலாமே, நாம் தமிழர் கட்சியை யாரோ சில நபர்கள் உருவாக்குவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு பல பிரச்சனைகளுக்கு பிறகு திடீர்னு வந்துட்டு சீமான் மாதிரி ஒரு நபர் வந்து என்ன செய்வாங்க, அதனுடைய தலைமை பொறுப்பாளராக மாறிடுவாங்க. கரெக்டு தான். இதுக்கு பின்னாடி நான் இதெல்லாம் சொல்லலை, இது எதுவுமே நான் சொல்லலை. நாம் தமிழர் கட்சியை விட்டு பிரிந்து வந்தவர்கள் இன்னைக்கு நிறைய பேட்டியை கொடுத்துருக்காங்க. சாத்தியமில்லாத பேசுறது, உலகமய மக்களுக்கு நடுவில் இந்தியாவை வந்து தமிழ்நாடு தனியாக பிரிப்பேங்கிற மாதிரி பேசுறது. சீமான் அவர்கள் எப்படி இங்கே வந்தார் அப்படிங்கிறதுக்கும், சீமான் அவர்கள் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவருக்காக வந்ததுக்கு என்னெல்லாம் விஷயங்கள் நடந்தது, மணிவண்ணன் அப்பா, அங்கே அமீர் அவர்கள், அதுக்கு பின்னாடி உழைத்த உழைப்பு, சீமான் அவர்களை நம்பி போகிறவங்களை எப்படிலாம் ஏமாத்துறார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சீமான் அவர்களுடைய கட்சியிலேருந்து வெளியில் வந்தவங்க ஒரு பெரிய ப்ரெஸ் மீட்டே சொல்கிறாங்க. யாருமே ஒரு இடத்துல புகழ் பெறக்கூடாது, வெளிச்சம் படக்கூடாது. அதே போல அவரு என் மேல நம்பிக்கை இருந்தா இல்லை, நம்ம நம்பிக்கை இல்லை, அவர் மேல சுத்தமா நம்பிக்கை இல்லை. அவர் போற காலங்கள்ல அவர் வந்து பணம் வசூலிக்கிறதுலே தான் குறியா இருக்காரு. அப்ப இந்த சின்னம் நம்ம போராடினாதான் கிடைக்கும் நல்லாவே தெரியும் போது அதை வந்து அசால்ட் அவுட்டு பிஜேபி 30 லட்சம் இளைஞர்களை ஏமாத்துறாரு. நம்மள வந்து பிஜேபி முடக்க பாக்குது, பிஜேபி நம்மள அடக்க பாக்குது, திராவிட கட்சிகள் நம்மள அடக்க பாக்குது, நம்ம சின்னத்தை பறிச்சுட்டான், சின்னத்தை பறிக்கவே இல்லை அப்படின்னு போட்டு கொடுத்துட்டானா? உண்மை பூரா சொல்லிட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு அங்கே பெரிய அளவில் சிக்கல் ஓடிட்டு இருக்கும்போது பாரத் மாதாவது அப்படின்னு சொல்லி அதில் ஒரு வார்த்தையும் சேர்த்து நாங்கள் ஆதிக்குடியாக இருந்தோம். சரிதான், உண்மையாக அது மறுக்கிறதுக்கே கிடையாது. நான் ஒரு வீடு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு இந்த பூமியில் தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு வீடு வாங்கியிருக்கேன். நாளைக்கு வந்துட்டு என்னுடைய அப்பா காலத்துக்கு முன்னாடி இந்த நிலம் எனக்கு தான், இந்த வீட்டை விட்டு வெளியில் போடா அப்படின்னு சொன்னால் நமக்கு கோபம் வரும். ஏன்னா நம்ம இப்போ இருக்கோம். அதே மாதிரி ஒரு காலகட்டத்தில் பல சமஸ்தானங்களாக பல வீரியமிக்க தலைவர்களை உருவாக்கிய ஒரு இடமாக தமிழ் நிலமாகவே இருந்திருந்தாலும் இப்போ அதுக்கு பெயர் போட்டிருக்காங்க இந்தியா அப்படின்னு சொல்லி. அந்த இந்தியாவை பற்றி இன்னைக்கு பேசாமல் நான் அப்படி தான் அதுக்காக பாரத் மாதா சரியில்லை. சுத்தமாக உங்களுடைய பிரிவினைவாதம் தலை தூக்கி இருக்கிறது அப்படிங்கிறது இதிலேருந்து தெரிகிறது. தேசியவாதத்துக்கு எதிராக தமிழ் தேசியத்தை வளர்ப்பது சரியா அப்படிங்கிற கேள்வியை இன்றைக்கி நிறைய பேர் முன் வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு கைத்தட்டு கூட ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. சீமானவர்களே, நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், நீங்கள் செய்யக்கூடிய இந்த தவறு அந்த கைத்தட்டலையே கம்மி பண்ணியிருக்கு. அப்படின்னா நீங்கள் 1க்கு 2 முறை நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தீர்கள் என்றால் அவர் பேசின உடனே அங்கேருந்து வரக்கூடிய கைத்தட்டை மட்டும் நீங்கள் பாருங்களேன், ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். இல்லை செட்டப்பாக கைத்தட்ட வச்சவங்க மட்டும் கைத்தட்டியிருப்பாங்க, வேறு யாருமே அதிகமாக அங்கே கைத்தட்டலை. அப்போ யாரும் அதை விரும்பவில்லை. புரிஞ்சுக்கோங்க, மாதிரி கிடையாது. இந்தியாவிலும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி அது ஒட்டுமொத்தமாக தேசியம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இளைஞர்கள் வர தொடங்கிட்டாங்க. இனிமே கண்டிப்பாக அந்த மாதிரியான தேசியத்துடன் சேர்ந்து தமிழ் தேசியம் வளர்ப்பது அப்படிங்கிறது எப்படி இருக்கும் என்பதை பற்றியோ, இல்லாட்டி அது தமிழ் தேசியம் வேறு இந்த தேசியம் வேறு அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக அதிலிருந்து பிரித்து செல்வதை பற்றியோ சீமானவர்கள் பேசினால் கொஞ்சம் நன்றாக இருக்கும். பட் இது கண்டிக்கத்தக்கது. நிறைய பேர் கண்டிச்சிட்டு இருக்காங்க, நிறைய பேர் அவருக்கு எதிராக இன்னைக்கு கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சொல்லப்போனால் இந்த தேர்தலில் சீமான் அவர்களுடைய இந்த பேச்சு ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும், பெரும் புயலையும் நாம் தமிழர் கட்சிக்குள் ஏற்படுத்தும் என்று சொன்னால் மிகையல்ல. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்கள். உடனே சீமானவர்களை பற்றி பேசிட்டாலும் இங்கே வந்துடுவாங்க. பட் உண்மை என்ன, ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு பேசுங்க மக்கா தம்பிகளே. இங்கே ரியாலிட்டி வேறு, கைத்தட்டுறது வேறு. கைத்தட்டுறதுக்கு 10 பேர் இருப்பான், ரியாலிட்டிக்கு அந்த 10 பேர் இருக்க மாட்டான். அதுதான் உண்மை. ஸோ இப்போதைக்கு அரசியல் புயலை பற்றி பேசிக்கோம், இன்னும் நிறைய புயல்களை பற்றி பேசலாம்.
அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது அரசியல் சதுரங்கம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.